இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க, இது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஜாக்கிரதை, நீங்களும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. விசலாச்சி, அவர் யார்கிட்ட சொல்ல போறாரு பாவம். நீ ஒன்னும் பயப்படாத. நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லாம தான் சரி. உன் சித்தப்பா எங்க? சித்தப்பாவா? யாரு சித்தப்பா? ஐயோ, லாக்கர் தான் உங்க சித்தப்பா எங்கன்னு கேக்குறா. ஓ, அவரா? நான் பாக்கலையா அவரை? பாக்கலையா? அண்ணி, அவர் உண்மையாவே துளசியை அமிச்சிருவாரா? நீ வேற என்ன டார்ச்சர் பண்ணாத ஜனனி. அவரு உன் சித்தப்பா இல்லன்னு மட்டும் தெரிஞ்சுச்சு, நீ நான் அவரு இதோ இங்க நிக்கிறாரு, எல்லாரையும் வீட்டு விட்டு அனுப்பிச்சிருவாரு. ஐயோ, சத்தம் போட்டு பேசாத. இங்க பாரு, பொறுமையா இரு, சரியா? சரி, நான் ரூமுக்கு போறேன். அம்மா மாமா, அந்த லாக்கர் சார பாத்தியா? இவ எதுக்காக அவரை கேக்குறா? மா, அவரா? மாடியில இல்லையே, அப்பா மட்டும்தான் அங்க தனியா இருக்காரு. நீ அங்க போகாத. எங்க போனாரு? என்ன கேட்டா எனக்கு தெரியாதுமா. எங்க போயிருப்பா இந்த ஆளு? நம்மளோட வேலைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா இந்த ஆளை வேற காணோம். ஆனா யாருன்னா எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. சுமதி, உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். காஞ்சிபுரத்துல பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா யாருன்னு எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பார்த்து சொல்றியா? சார், நீங்க ரொம்ப நல்லவர். உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க. நானும் என் ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். சார், நான் மலேசியாவே இல்லை, காஞ்சிபுரம் தான் எங்க சொந்த ஊரு. ஜனனிய யாருன்னு எனக்கு தெரியாது. நான் மலேசியாவே போனதே இல்லை. உங்க வீட்டு லாக்கர்ல இருக்க நகையை திருடுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உங்க பொண்ணு அமராவதியும் மாப்பிள்ளை ராஜசேகரும் சேர்ந்து தான் என்ன அக்ரிமெண்ட் போட்டு இங்க கூட்டு வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. உங்க சிஸ்டர் பத்மாவை நான் காதலிக்கிறேன். அதுவும் தெரிஞ்சும் தெரியாமல அவங்களுக்கு என்ன புட்டி போச்சு. நீங்க தான் இங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். அக்ரிமெண்ட்லாம் போட்டு திருட வந்தவரு எதுக்கு என் மாமனார் கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறான்? எப்பதான் ஏன் திருட போறான்? தண்ணி அடிக்கிறாரா? திருட வந்தாரா, பார்க்கு வந்தாரான்னு கேளுங்க. கேக்கட்டும். உன் லாக்கரு பார்க்கு வந்து நினைப்பாவே இருக்காருயா. யோ யோ யோ, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த ஆளை தண்ணி அடிக்க விடாதயா. ஹலோ, நாங்களா ஊத்தி கொடுத்தோம்? அவரு குடிக்கிறதும் இல்லாம என் அப்பாவையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்காரு. ஐயோ, போச்சியா போச்சு, நீங்க எல்லாரும் நல்லா சிக்கிட்டீங்க. என்ன சிக்கிட்டுமா? என்னையா சொல்ற? யோ, இதுக்கு மேல என்னையா இருக்கு? இங்க பாருங்க, சீக்கிரமா அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுங்க. வீட்லயே இருக்காதீங்க முதல்ல. சேது, என்ன சொல்றீங்க? அந்த ஆள் தண்ணி அடிச்சதுக்கு நாங்க எதுக்கு ஓடி ஒளியணும்? அந்த ஆளு தண்ணி அடிச்சா அவர் மொத்த விஷயத்தையும் சொல்லிடுவாரியா? போலீஸே தண்ணி வாங்கி கொடுத்துதான் உண்மையை வாங்குவாங்க அந்த ஆள்கிட்ட இருந்து. யோ, கண்டிப்பா அந்த ஆள் சொல்லாம இருக்க மாட்டாரியா? அது அந்த ஆளுக்கு ஒரு தீராத வியாதி.
நான் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், யார் கூட்டிட்டு வந்தாங்க, என்ன பிளான் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் ஒன்னொன்னா புட்டு புட்டு வைப்பாரியா அழகா. ஷோ, இந்த நேரத்துக்கு அம்பலத்துக்கிட்ட ஒண்ணு விடாம விளக்கமா சொல்லிருப்பாரியா. ஒழுங்கா நீங்க தப்பிச்சு போயிட்டா நல்லது. இதுல என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க. என்னங்க இப்படி சொல்றான்? ஏய் ஹலோ ஏய் வா முதல்ல மாடிக்கு போவோம் வா. எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன். உங்க மருமகன் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு தான் நான் உங்க வீட்டுக்கு திருடவே வந்தேன். திருட்டு தொழிலா இருந்தாலும் நேர்மை வேணும்ல, அதுக்காக தான் அந்த அக்ரிமெண்ட்டு. வளரக்கூடாது இருக்கிறது ஜனனியோட சித்தப்பாவே இல்ல. கண்டிப்பா அவர் திருடன் தான். ஜனனிய பத்தி அவருக்கு எதுவுமே தெரியல. சித்தப்பாவை பத்தி ஜனனிக்கும் தெரியல. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தான் ஜனனி ரொம்ப கோவப்படுறாங்க என்கிட்ட. நீங்க வேணும்னா நல்லா யோசிச்சு பாருங்க. நாம அவரை பத்தி கேட்கும் போது மாத்தி மாத்தி பதில் சொன்னாங்க பாத்தீங்களா? ஓ, நீங்க தானா அது? வாங்க வாங்க சித்தப்பா. நீங்களான்னு சொன்னேன், எதிர்பார்க்கல. அதான். ஜனனி, சித்தப்பாவோட பேர் என்னம்மா? சித்தப்பா நீங்களே சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி சித்தப்பா இருக்கிறதாவும் சித்தப்பா குடும்பம் பத்தியும் ஏதாவது சொல்லிருக்காங்களா? இல்லையே, இது வரைக்கும் எதுவுமே அதை சொன்னதா ஞாபகமே இல்லை. நீங்க கேட்டீங்களா? கேட்டேன், பட் சரியா பதில் சொல்ல. ஒரு மாதிரி மழுப்பலாதான் பதில் சொன்னேன். சிவா, கன்ஃபார்மா வந்திருக்கிறது காஞ்சிபுரம் திருடன் லாக்கர் மாசிலாமணி தான். எதுக்காக இங்க வந்திருக்காரு, யார் மூலமா வந்திருக்காருன்னு எதுவுமே எனக்கு தெரியல. சரி, ஜனனி எதுக்கு போய் சொன்னோம்? ஏதோ காரணம் இருக்கு. கண்டிப்பா ஏதாவது சதியாதான் இருக்கும். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு முதல்ல நமக்கு தெரியணும். நைட் அவரு தப்பிச்சு போயிடக்கூடாது. எல்லா கதவையும் உள்பக்கமா பூட்டணும். சரி, ஓகே. அம்மாட்டே ஒரு வார்த்தை சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அந்த லாக்கர் ஃப்ராடுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. மாமா வேற அதிர்ச்சியில இருக்காரு. இங்க பாரு, இதுக்கு மேலேயே இங்க இருந்தோ அசிங்கப்பட்டு தான் வெளியே போகணும் சொல்லிட்டேன். வா, இப்பயே போயிடலாம். உனக்கெல்லாம் வேற ஆளே கிடைக்கலையா? லாக்கு மாக்குன்னு அந்த ஆளை பார்க்கும் போதே உனக்கு தெரியல? திருட வந்தவ அப்பா கிட்டயே எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கா. இதுல கண்டிஷன் கன்றாவி வேற. ஒரு விஷயத்த உன்னால ஒழுங்கா பண்ண முடியாதா? எரும மடா நீ, படிச்சவன் தானே. ஏய், நான் என்னடி பண்றது? சேது அம்ச ஆளவன். போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் என் விதி. சொந்த வீட்லயே திருடுறதுக்கு ஆள் கூட்டிட்டு வந்தோட தெரிஞ்சு போச்சு.